அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அகில இந்திய மகளிர் கபடி போட்டிகள் பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் நடைபெற்றன. அதில் தமிழ்நாட்டில் இருந்து அன்னை தெரசா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அணிகள் கலந்து கொண்டன. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியும் பீகாரின் தர்பாங்காவில் உள்ள லலித் நாராயண் மிதிலை பல்கலைக்கழக அணியும் மோதின. அப்போது ரைட் சென்ற தமிழக வீராங்கனையை பீகார் அணி வீராங்கனைகள் காயம் ஏற்படுத்தும் நோக்கில் தாக்கியதாக கூறப்படுகிறது. பவுல் அட்டாக் குறித்து தமிழக வீராங்கனை தட்டி கேட்டதால் இரு அணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நடுவரிடமும் பயிற்சியாளரிடமும் முறையிட்டனர். அப்போது தமிழக வீராங்கனையை நடுவரும் தர்பாங்கா அணியின் பயிற்சியாளரும் தாக்கி உள்ளனர். இதனால் சக தமிழக வீராங்கனைகள் ஆத்திரமடைந்து தட்டி கேட்கவே இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் தமிழக வீராங்கனைகள் கடுமையாக தாக்கப்பட்டதால் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. அரங்கை விட்டு வெளியே வந்தபோது தமிழக வீராங்கனை ஒருவர் மயங்கி விழுந்தார். இது தொடர்பாக முறையிட்ட அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியின் பயிற்சியாளரை பஞ்சாப் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். தவறை ஒப்புக்கொள்வது போல கடிதம் எழுதி கொடுத்தால்தான் பயிற்சியாளரை விடுவிப்போம் என தமிழக வீராங்கனைகளை போலீசார் நிர்பந்தித்ததாக தகவல் வெளியானது. இதனிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி பஞ்சாப் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இயக்குநர் தமிழக பயிற்சியாளர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் பத்திரமாக திரும்ப பேருந்தும் டெல்லியில் தங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ராஜஸ்தானில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஆடவர் கபடி போட்டியிலும் முறையாக புள்ளிகள் வழங்காதது குறித்து தட்டி கேட்ட தமிழகத்தின் SRM பல்கலைக்கழக அணி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்போது பஞ்சாபிலும் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வேறு மாநிலங்களுக்கு செல்லும் தமிழக வீரர் வீராங்கனைகள் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதர் தெரேசா பல்கலைக்கழக மேலாளர் கலையரசியிடம் தொலைபேசி வாயிலாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் பேசியதில் தமிழக வீராங்கனை எதிரணிக்கு ரைட் சென்றதில் பேக் கிக் செய்தபோது பீகார் அணியினர் வேண்டுமென்றே தாக்கியதாகவும் வீராங்கனையை பாதுகாக்க சென்றதில் பிரச்சனையாகிவிட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். வீராங்கனைகளுக்குள் நடந்த இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு பயிற்சியாளரை 4 பேர் தரவென இழுத்து சென்று பலமாக தாக்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். சார், இது நேற்று லீக் மேட்சஸ்ல நம்ம பூல் ரன்னருங்க சார். அதனால we are eligible for participate in அது நாக் அவுட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் சார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல நம்ம பொண்ணு ரைடு அங்க போயிருக்கும் போது ஒரு ஸ்கில்லு பேக் கிக் பண்ணா, அதாவது காலால தொடர் மாதிரி பேக் கிக் பண்ணா. அப்போ ஆப்போனன்ட்ல இருந்த பொண்ணு வந்து இவளை அடிச்சிட்டா, இன்டென்ஷனா அடிச்சா. உடனே நம்ம பொண்ணு திருப்பி அவளை அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாங்க எல்லாரும், நானு, கோச்சு, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் போய் அங்க சேவ் பண்ண போகும்போது ஆப்போசிட்ல இருந்த நார்த் இந்தியன்ஸ் அவங்க சப்போர்ட்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பெரிய
பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம். இது பிளேயருக்கும் நடந்த பிரச்சனைங்க சார். ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம டீமுடைய கோச்சை 4 பேர் சேர்ந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம்குள்ள வச்சு பின்னாடி 2 பேர் பிடிச்சிட்டு அவரை அடிச்சு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல லோக்கல் போலீஸ் வந்தாங்க. இதுகுறித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக வீராங்கனைகள் டெல்லி அழைத்து செல்லப்பட்டதாகவும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஏசிஎஸ் திரு அத்துல்ய மிஸ்ரா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிஜிபிட்ட பேசியாச்சு. அதே மாதிரி எஸ்டிஏ மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியோடையும் கலெக்டரோடையும் பேசிட்டாரு. ஒரு சின்ன ஒரு இந்த பாயிண்ட் சிஸ்டத்தில் வந்து ஒரு சின்ன குளறுபடியாகி மாணவர்களோட ஒரு சின்ன தள்ளுமுள்ள இருக்குது. யாருக்கும் பெரிய அடியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன சிராய்ப்புகள் தான். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கெல்லாம் யாரும் கூட்டிகிட்டு போகல. அவங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லேயே எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறாங்க. அனைத்து மாணவிகளும் பாதுகாப்பான முறையில் இருக்காங்க. கூட நாங்கள் வந்து இப்போ அந்த ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், கோச்சஸ் எல்லாருமே பாதுகாப்பு தான் அனுப்பிச்சிருக்கோம். தொடர்ந்து எல்லா மாநிலங்களுக்கும் சென்று விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் ஏதாவது ஒரு நடக்கும்பொழுது கண்டிப்பாக இனிமேல் அடுத்த வாட்டி போகும்போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும்.